பாவத்தை இப்ப நீங்க உடனும்னு நினைக்க கூட தான் சைத்தான் கொஞ்சம் பாரமா காட்டுவான். சைத்தான் கொஞ்சம் பாரமா காட்டுவான். ஆனா ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே அது இல்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நோயாளிகள் அப்படி ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படி வாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் சுப்ஹானல்லாஹ். அது அது இதுக்கு முன்னால எதுவும் இல்லை சகோதரர்களே. இவ்வளவு இளைஞர்கள் 30 வயசு 35 வயசு 40 வயசு எல்லாரும் அந்த எப்போ போற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காலம் நம்ம இந்த காலத்தில் இருந்துட்டு. அண்மையில் ஒரு சகோதரர் பஹ்ரைனிலே தாவா களத்திலே மிகவும் அதாவது மும்முரமாக ஈடுபட்ட ஒரு சகோதரர் எக்ஸிட் போறார் நாட்டுக்கு, வேறொரு வேலைக்காக இங்க வருவேன்னு சொல்லி போறாரு. போன சார் 36 வயசு தாவா களத்தில் அவ்வளவு ஈடுபட்டவர். தற்காலிகமாக இந்தியாவுக்கு போனவரை நிரந்தரமா அல்லாஹ் என்ன செஞ்சான், அழைத்து கொண்டான், மௌத்தாகிட்டார். சாதாரண ஒரு ஹார்ட் வருத்தம் வந்தது, மௌத்தாகிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வருகின்ற நேரத்தில் ஃபுஜ்அத்துல் மௌத், திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளைக்கு நீங்களோ நானோ என்ன செய்யலாம், அதுல இருக்கலாம் அன்புள்ள சகோதரர்களே. அப்படி என்றா என்ன விடையில இந்த என்ன இன்பங்கள் நான் கேட்கிறேன், இதுல என்ன இன்பங்கள் கேட்கிறேன், எந்த பிரயோஜனமும் தராத இன்பங்கள். இன்னும் சொல்ல ஒப்பிடுங்க, ஹராமா உழைக்கிறானே அதுக்கு முன்னால இந்த இன்பங்கள் ஒன்றுமே இல்லை. அவனோட வாழ்க்கையில அவன் ஹராமா உழைச்சி மனைவிக்கோ குழந்தைக்கோ கொடுத்து சாப்பிட்றான்னு வைங்க, 4 குடும்ப பிழை, அல்லாவுக்கு முன்னால் அது பெரும்பாவம், இன்னொருத்தர் சொத்து. ஆனா இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை நினைச்சு பாருங்க, சர்வசாதாரண அற்பமாக குழந்தைகளை கருத்து கண்டிருக்கக்கூடிய பாவங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்ப திருந்துவோம்? நம்ம மாறினா தான் மாறுவோம். ஒரு இந்த நாட்டுக்கு வந்த பின்னால முடியாமல் வைத்தியசாலைகள் இருக்கக்கூடியவர்களை ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணி நினைச்சிட்டு பாருங்க, அவர்கள் அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க உச்சகட்டமா, இதுல இருந்து எலும்பி நான் போய் என் குடும்பத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான், அதெல்லாம் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கேட்காமல் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஆனா